தமிழக மக்களுக்கு வணக்கம். ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதில் ரெண்டு விதமான பார்வைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஜாபர் சாதிக்கிட்ட விசாரணையை இருக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான பார்வை. இந்த பார்வையோட முடிவு என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு விதமாக நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக என்னுடைய சொந்த பார்வை. இது ஜாபர் சாதிக் மேட்ரு புஷ் ஆகிடும். இது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கலாம். ஆனால் இதுதான் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதை நாம் ரெண்டு விதமான பார்வையும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதில் முடிவை உங்ககிட்டே நான் விட்டுற போகிறேன். முதலாவதாக பார்த்தோம்னா, ஜாபர் சாதிக் மீதான பிடி இருக்கும் பட்சத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. திமுகவோட முக்கிய பிரமுகர்கள் தலைமை வரைக்கும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதில் என்னென்ன நடக்குங்கிறத நாம் பின்னாடி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் புஷாதான் ஆகும் அப்படின்னு நான் உறுதியாக தீர்க்கமாக நம்புகிறேன். அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். முடிவை நீங்கள் எடுத்துங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? எல்லா பத்திரிகையாளர்களுமே ஜாபர் சாதிக் மேட்டரை வச்சு திமுக மீது பெரிய நடவடிக்கை இருக்குன்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே ஆதாரத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஃபேக்ட் இதுதான். சாதாரணமாக உங்களுக்கு புரிகிற பாஷையிலேயே சொல்லணும் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் சரக்கை அரசாங்கமே விற்கிது. இது எல்லாருக்குமே தெரியும். அதாவது காலையில் மதியம் 12 மணிக்கு கடை ஆரம்பிக்கிறாங்க, இரவு 10 மணிக்கு சாத்தப்படும். ஆனால் 24 மணி நேரமும் டாஸ்மார்க் சரக்கு அப்படிங்கிறது தடையில்லாமல் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஊருக்கு போனாலும் கிடைக்கும். ஒரு குக்கிராமத்துக்கு போனால் கூட அந்த ஊரில் டாஸ்மார்க் ஒயின் ஷாப்பே இருக்காது. ஆனால் எவனாவது மரத்தடியில் வச்சுக்கிட்டு விற்பான், பெட்டி கடையில் வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கான்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாமல் இங்கே எந்த விஷயமுமே நடக்காது. அப்படி இருந்தோம் தடை செய்யப்பட்ட நேரத்தில், அதாவது மதியம் 12 மணிக்கு முன்பு, இரவு 10 மணிக்கு பின்பு எப்படி சரக்கு விற்கப்படுது? எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். ஒரே விஷயம் மாமூல். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெருநகரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கமிஷனரில் தொடங்கி கடைசியில் ஏட்டையா வரைக்கும், ஹைவே பேட்ரோலில் போகிறவங்க வரைக்கும் ஸ்டேஷனுக்கு தனியாக மாமூல், மதுவிலக்குக்கு தனியாக மாமூல், எஸ்பி ஆஃபீஸுக்கு தனியாக மாமூல், டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு தனியாக மாமூல், அது இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு தனியாக மாமூல். அப்பப்போ எவனாவது கட்சிக்காரன் சரக்கை போட்டு வந்து ஓசி சரக்கு கேட்பான். எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஒரு இழவுக்கு வந்திருக்கேன், 4 கோட்டர் கொடுங்கிற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையுமே கடந்து தான் அதையும் தாண்டி லாபம் கிடைக்குதுன்னு இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 24x7 சரக்கு கிடைக்கும். இது காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை, தெரிஞ்சு தான் நடக்குது. அது மாதிரி இன்றைக்கெல்லாம் கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது சாதாரணமாக வெத்தலை புயலை மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எப்படி போயிடுச்சு தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னா, இப்போ 24 மணி நேரமும் டாஸ்மார்க் சரக்கு விற்றினா அவன் பாட்டுக்காக விற்றுக்கிட்டு இருக்கான். கஞ்சா அங்கங்கே கிடச்சிக்கிட்டு இருக்கு, அவன் பாட்டுக்காக விற்றுக்கிட்டு இருக்கான். இப்போ போதை மருந்து வரைக்கும் வந்துருச்சு, அங்கங்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஆனால் இதை எல்லாத்தையுமே தடுக்க வேண்டிய காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் பஞ்சு மூட்டாய் விற்கிறத தடுத்துருக்காங்க. ஒருத்தனை போய் பிடிச்சோன்னு வச்சுக்காது, பிளாக்ல சரக்கு விற்கிறியா, அதான பார்த்தேன், பஞ்சு மிட்டாய் இஞ்சி மிட்டாய் விற்ற உன்னை கொண்டுடுவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஆன்ஸ், தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் அங்கங்கே கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. கேஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சின்ன சின்ன பெட்டி கடைக்காரனை பிடிச்சி கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பெட்டி கடைக்காரனை பிடிச்சா போதும், உனக்கு யாருப்பா விற்றா, அவன் மொத்தமாக விற்பனை செய்யக்கூடிய ஒருத்தனை காட்டுவான். அவனை கூப்பிட்டு எந்த வழியாக உனக்கு வந்துச்சு வச்சு பிதுக்கணும்னா அவன் எந்த வழியாக வந்துச்சுன்னு காட்டுவான், நிறுத்திடலாம், ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவெல்லாம் பெரும் முதலாளி, எங்கே அடிக்கணுமோ காசு அங்கே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இங்கே இழிச்சவன் பெட்டி கடைக்காரன் தான் மாட்டுவான். இது மாதிரி தான் ஓடுது இல்லையா? இப்போ சாதாரண புயலைக்கும் சாதாரண டாஸ்மார்க் சரக்குக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் நடக்குது. அப்படிங்கிறப்ப இது ஒரு சர்வதேச கடத்தல். சாதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கோ, ஆந்திராவிலேருந்து கேரளாவுக்கோ, கேரளாவிலேருந்து பெங்களூருக்கோ ஜாபர் சாதிக் வியாபாரம் பண்ணலை. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்க நாடுகள், மலேசியா, துபாய் எல்லா நாட்டிலையுமே வியாபாரம் பண்ணியிருக்கான். மலேசியாவிலலாம் மரண தண்டனை, அங்கேயே போய் வியாபாரம் பண்ணியிருக்கான். இது நாடு விட்டு நாடு போகுது. அப்படிங்கிறப்ப மத்திய அதிகாரிகளுடைய தயவு இல்லாமல் போகிறதுக்கான சாத்தியம் 100% இல்லைன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எப்படி தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு டாஸ்மார்க் சரக்கை பிளாக்ல விற்க முடியாதோ, அதே மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போதைப் பொருள் எல்லை கடந்து போகுது. அப்படிங்கிறப்ப மத்திய அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட தயவு இல்லாமல் இது நடக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. அப்போ ஜாபர் சாதிக் விவகாரத்தை தோண்ட பல மத்திய அரசு அதிகாரிகள் இதில் சிக்குவாங்க, நேர்மையாக விசாரணை நடந்தா.
அதனால இந்த ஜாபர் சாதிக்கோட விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப பூதாகரமாலாம் போவாது அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையா இருக்கு. ஏன்னா இப்ப ஜாபர் சாதிக் வந்து திமுகவோட தொடர்பில் இருக்கக்கூடியவர். அவரோட பணத்துல தான் உதயநிதி ஸ்டாலினோட மனைவியே திரைப்படம் எடுத்திருக்காங்க. அப்ப திமுகவில் பணம் ஆறு மாதிரி பாஞ்சிருக்கு இந்த போதை கடத்தல் பொருளில் வந்த பணம். இதில் பிடிச்சிங்கன்னா அமீரில் தொடங்கி எம்எம் அப்துல்லாவில் தொடங்கி சிற்றரசுலேருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மனைவி கிருத்திகா உதயநிதி வரைக்கும் விசாரணை நடத்தலாம். ஏன்னா என்சிபி நார்காட்டிக் கண்ட்ரோல் பீரோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு அதிகாரங்கள் இருக்கு. யாரை வேணாலும் இவங்க சம்மன் பண்ணி உடனே விசாரணை நடத்தலாம். அந்த அளவுக்கு அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பு, ஒரு ஏஜென்சி இது. இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு 20க்கும் மேற்பட்ட ஏஜென்சிகள் வரலாம். எல்லா ஏஜென்சியும் வரலாம். எல்லா ஏஜென்சியும் பயன்படுத்தினா ஒட்டுமொத்த திமுக சோழியவும் முடிச்சிட முடியும். வலுவா சிக்கிட்டாங்க திமுக காரங்களால, வேற எதுவுமே பண்ண முடியாது. இங்கேயும் பல அதிகாரிகளோட தொடர்பு அப்படிங்கிறது இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இதை பிஜேபியை நோக்கி அவங்க திருப்பணும் அப்படிங்கிறத என்ன செய்வாங்கன்னா, மத்திய அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தொடர்பு கொண்டிருக்காங்கல்ல, அதையும் விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிஜேபி தான் செஞ்சுது அப்படிங்கிற மாதிரி மாத்திடுவாங்க. நம்ம மக்களும் பாவம் நம்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக தான். நாங்கள் நீட்டை வந்தால் ஒழிச்சிருவோம் கிழிச்சிருவோம் அதையும் நம்பி தானே ஓட்டு போட்ட கூட்டம் நம்ம. அதனால் இதையும் நம்புவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்தினார். அதில் இந்த ஜாபர் சாதிக் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட போது அவரை ஜாமீனில் வெளியே எடுத்தது பிஜேபியை சேர்ந்த வழக்கறிஞரான கனகராஜ் அப்படிங்கிறவர். இது உண்மைதான். அதாவது ஒரு வழக்கறிஞர், அவருக்கு வேலை என்ன, குற்றவாளியை ஜாமீன் எடுக்கணும், அவனுக்காக கேஸ் வாதாடணும். அவன் அதாவது நல்லவனுக்கு மட்டும்தான் வக்கீல் ஆஜராகணும், அவன் வந்து குற்றம் செஞ்சவன் அதனால நாங்கள் ஆஜராக மாட்டோன்னு வக்கீலுங்க நினச்சாங்கன்னா எந்த வக்கீலும் சித்தாள் வேலைக்கும் கொத்தனார் வேலைக்கும் தான் போகணும். ஏன்னா வழக்கு பதிவு செய்யப்படுறதுல 170% பேர் குற்றம் செய்தவர்கள் தான். அவர்களை வெளியில கொண்டு வர்றது தான் வக்கீல்களோட வேலையை. எல்லா நிரபராதிகள் மீதுமா பொய் வழக்கு போடப்படுது. ஒரு 10% 20% போடப்படும். அவனுக்கு மட்டும்தான் நான் ஆஜராவேன் அப்படின்னா 100 கேஸ் இருக்குன்னா 20 பேருக்கு தான் ஆஜராகணும். அப்போ எல்லா வக்கீலும் கோட்டை கலட்டி காக்கா வரட்டுறதுக்கு போட்டுட்டு சித்தாள் வேலைக்கு தான் போகணும், வேற வழி இல்லை. இதை பயன்படுத்திக்கிட்டு அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, அவர் வெளியில கொண்டு வந்ததே பிஜேபியோட கனகராஜ் தான். அதனால இதுல பிஜேபிக்கு தொடர்பு இருக்கும் ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியே ஒரு வக்கீல் ஒரு குற்றவாளியை ஜாமீன்ல எடுத்தது கட்சிக்கே தொடர்பு இருக்குமா. ஆனா கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம அவனை கட்சியில கூப்பிட்டு வச்சு அவனுக்கு ஒரு மாவட்ட அளவிலான பொறுப்பு கொடுத்துட்டு அவனை வச்சு உங்களோட கட்சியோட ஓனர் திராவிட இளவரசரோட மனைவி திரைப்படம் எடுக்கிறாங்க. கூச்சம் இல்லையா உங்களுக்கு? ஏன் முட்டு கொடுங்க, அதுக்காக என்ன முட்டியாக கொடுப்பீங்க? ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுற பேச்சா இது? கை நாட்டு வக்கீல் அந்த கிராமத்தில் இருப்பாங்க, கையெழுத்து கூட போட தெரியாது அவனுக்கு, ஆனா வக்கீல் மாதிரியே பேசுவான் 4 கட்ட பஞ்சாயத்துல. அவன்கிட்ட கேளுங்க, இதை சரியா கரெக்டா சொல்லுவான். இவர் ஒரு சட்டத்துறை அமைச்சர், முட்டு கொடுக்குறங்கிற பேர்ல சட்டத்தையும் கேவலப்படுத்துறீங்க. ஒரு வக்கீலோட வேலையா தானே, அவன் எந்த கட்சிக்காரனா இருந்தா திமுக வக்கீல் எல்லாம் யோக்கியனுக்கு மட்டும்தான் ஆஜராகிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்றது இல்லை. இப்போ இப்படி முட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரியான முட்டு மத்திய அரசோட கோபத்தை கிளறி விடும். அப்போ போட்டு வெளுவெலுன்னு வெளுப்பாங்க. ஏன்னா இப்போ திமுகவில் முட்டு கொடுக்கக்கூடிய எல்லாருமே வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த காமாட்சி நாயுடு மாதிரியான கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அமைச்சர் ரகுபதியே வாயை திறந்துருக்காரு. இன்னும் அறிவாலை ஏட்டையா பின்னாடியே வருவார் அடுத்து நம்ம RS பாரதி வந்து இனிமேல் ஒவ்வொருத்தராக முட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது ஏஜென்சியை இன்னும் வேகப்படுத்தும். இதுக்காக தான் அவங்களும் செய்கிறாங்க. இப்போ வேகப்படுத்திச்சு அப்படின்னாக்க இப்போ ஐயோ பிஜேபி வேணும்னு எங்களை பழி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி ஒப்பாரி வைக்கிறது, பிஜேபி எதிர்ப்பில் இவங்க உறுதியாக இருக்கிறதா காட்டுற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. இல்லைன்னா வழக்கம் போல் அப்படியே சாஷ்டாங்கமாக டெல்லியில் போய் காலில் விழுந்துருவாங்க. இவங்க வரலாறுலாம் படித்தோம்னா நாத்தத்திலே பெரிய நாத்தமாக இருக்கும். இந்திரா காந்தி கிட்ட போய் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு தபுக்கடின்னு குப்பரை விழுந்தவங்க தானே திமுகவோட வரலாறு. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் போய் உள்ள போகிறாங்க. இப்போ 2 விஷயம் தான் இது புஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஒன்று, சாஷ்டாங்கமாக காலில் விழுவுறது. இது திமுகவுக்கு காலில் விழுவுறது, காலை கழுவி விடுறது, இதெல்லாம் புதுசு கிடையாது. இது வந்து நம்ம இந்திரா காந்தி காலகட்டத்திலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரி முட்டு பயங்கரமாக கொடுப்பாங்க. இந்த இப்போ ராஜா 2G வழக்கில் கைது செய்யப்பட்டப்ப அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதாலேயே பாதிக்கப்படுறார் அப்படின்னு உருட்டின கோஷ்டி தானே. இப்போ இவர் ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே, இவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே, இஸ்லாத்தில் போதை மருந்து ஹராம் என்பதாலேயே இவர்
மீது அபாண்ட குற்றச்சாட்டு அப்படிங்கிறது சொல்லப்படுது அப்படின்னு நம்ம விலையில்லாத உடன்பிறப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் விலையில்லாத உடன்பிறப்புகள் அப்படின்னா, பொதுவாக இந்த திமுக முட்டு கொடுக்குறவங்கலாம் 200 ரூபா. இதில் இந்த சிறுபான்மை உடன்பிறப்புகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு விலையே கிடையாது. இவங்க இலவச உடன்பிறப்புகள். ஏன்னா இவங்களுக்கு தேவை என்னன்னா 200 ரூபாலாம் கிடையாது. நாங்கள் பிஜேபி எதுக்குறோம் அப்படின்னு வாய் சவடால் பேசிட்டா போதும், உடனே இவங்க அப்படியே பாஞ்சு பிராண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் இலவசமாக முட்டு கொடுக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு விலையில்லாத உடன்பிறப்புகள் அப்படின்னு பேர். ஏன்னா இலவசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காரு இல்லையா, அவர் சொன்னபடியே விலையில்லா உடன்பிறப்புகள் அப்படின்னு இவங்களுக்கு நாம பேர் வைக்கிறோம். சரி, இது உண்மையிலேயே நேர்மையாக விசாரிக்கப்பட்டா என்ன நடக்கும்? மத்திய அரசு இதுல கொஞ்சம் கூட முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. மத்திய அரசு அதிகாரிகள் நிச்சயமா சம்பந்தப்பட்டிருப்பாங்க, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. எத்தனை முக்கியமான அதிகாரி அதுல சம்பந்தப்பட்டிருந்தாலும் அத்தனை பயிலையும் தூக்கணும். அதுதான் நாட்டுக்கு நல்லது. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. போதை மருந்து எத்தனை இளைஞர்களோட வாழ்க்கையை சீரழிச்சுதுன்னு தெரியல. இன்னும் இந்த பணம் அப்படிங்கிறது என்ன தீவிரவாத செயல்களுக்கெல்லாம் போச்சான்னு தெரியல. ஏன்னா ஜாபர் சாதிக் வந்து பாகிஸ்தானுக்கு தப்பி ஓட திட்டம் போட்டான் அப்படின்லாம் சொல்றாங்க. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். என்ன காரணம் அப்படின்னா, இவன் தலைமறைவானதுலேருந்து கேரளாவுக்கு போயிருந்திருக்கான். அதன் பிறகு ஜெய்ப்பூருக்கு போயிருந்திருக்கான். ஜெய்ப்பூர்ல இந்த சிங்கம் படத்துல, சிங்கம் 3ல பார்க்ல வில்லன் வந்து ஒரு கண்டெய்னர் லாரி அப்படி அடைச்சி வச்சு உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா, லாரியை பாதியா வச்சு, அது மாதிரி லாரியில தப்பிச்சு போயிருக்கான். அப்ப ஒரு டிராப் வச்சு தான் இவனை தூக்கியிருக்காங்க. எப்படி இது நடந்தது அப்படின்னா, லாரியில போறவன துரத்தி ஒரு டிராப் வச்சு பிடிச்சாச்சு. ஆனா இவனுடைய திட்டம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தப்பி போறதா தான் இருந்திருக்கு. பாகிஸ்தான் அப்படிங்கிறது நாம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஊர்ல உள்ள, உலகத்துல உள்ள திருட்டுத்தனம், முள்ளமாரித்தனம், பிள்ளைக்காத்தனம், தீவிரவாதத்தனம், போதை மருந்து கடத்துறவன் எல்லா பயலுக்குமே ஒரு புகலிடம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் தான். இவன் அங்க போய் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து பாகிஸ்தானில் போய் மதம் சார்ந்த ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதால அங்கே ஓடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருக்கான். இவன் பாகிஸ்தானுக்கு போக முடிவு பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது இந்த பணம் ஏன் தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழறதை இங்கே தடுக்க முடியல. விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தினா இதில் பல பூதம் அப்படிங்கிறது கிளம்பும். இப்போ ஜாபர் சாதிக் வந்து கைதானதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. ஜாபர் சாதிக் இன்னொரு சாதிக் பாட்சாவாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவனாவே ஆட்களுக்கு, அதாவது ஏஜென்சியோட ஆட்களுக்கு லீக் பண்ணியிருக்காங்க விஷயத்தை. இந்த வழியாக நான் இப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்லி விஷயத்தை லீக் பண்ணுங்க, அவங்க வந்து கைது செய்யட்டும், நான் கைதாயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவனாவே லீக் பண்ணி விட்டதாகவும் சொல்லப்படுது. இல்லைன்னா சோழியை முடிச்சு விட்ருவாங்கல்ல. நம்ம திராவிட வரலாறு அப்படிங்கிறது தான் பெரிய வரலாறாச்சே. அப்புறம் ஜாபர் சாதி குடும்பமும் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடான்னு வருஷம் வருஷம் போஸ்ட் மட்டும் தான் ஒட்டிக்கிட்டு இருக்க முடியும். அதனால ஜாபர் சாதிக்கே தன்னோட ஆட்கள் மூலமா இந்த வழியா போறத விஷயத்தை லீக் பண்ணி மாற்ற மாதிரி மாட்டி ஒரு நாடகத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் ஜாபர் சாதிக்கு வெளியில வர்றதுக்கான சாத்தியமே இல்லை. ஆனா இந்த விஷயம் அப்படிங்கிறது அமுக்கப்படுறதுக்கான சாத்தியம் தான் கூட. ஜாபர் சாதிக்கோடையே மேட்டர் முடிச்சிருவாங்க. விசாரணை நடக்கும். விசாரணையில எந்த உண்மைகளும் வரல. ஆனால் ஜாபர் சாதிக் கடத்தினதெல்லாம் உண்மை, இவன் தான் கிங் பின் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மாட்டுவான். ஆனால் இதில் அப்படி நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு நாம் நம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது பல நாடுகளோட காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. இதனால இதில் இந்திய அரசாங்கமும் சரி, தமிழக அரசும் சரி, தங்களோட அந்த ஏஜென்சிகளை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னாலும் உலக நாடுகளோட அழுத்தம் அப்படிங்கிறது இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால ஜாபர் சாதிக் விஷயம் ஒரு 10% பெரிதுபடுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். மற்றபடி 90% இது அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு ஜாபர் சாதிக்கோட இந்த விஷயம் அமுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட பார்வையாக இருக்கு. இது பெருசா நீடிக்கப்பட்டால், இப்போ மோடி பேசிட்டு போனார் பார்த்தீங்களா, திமுகங்கிற கட்சியே இருக்கக்கூடாதுன்னு. ஜாபர் சாதிக்கோட விஷயத்தில் முறையாக விசாரணை நடத்தினா திமுக ஆட்சி கலைக்கப்படும், திமுகங்கிற கட்சியே இல்லாமல் ஆக்கப்படும். அப்போதான் இந்த ஜாபர் சாதிக்கோட விவகாரத்தில் விசாரணை சரியாக நடக்குதுன்னு அர்த்தம். அப்படி நடக்காமல் இதில் வேற எது நடந்தாலும் ஏதோ அண்டர் டீலிங் அப்படிங்கிறது நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ கூட அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தரவுகள் தான் வருது. பார்ப்போம் தொடர்ந்து அடுத்து என்ன நடக்குதுங்கிறத ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.